ஹலோ ஃப்ரெண்ட், நான் தஞ்சாவூர் கீழவஸ்தாச்சாவடியிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னாக்க, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிக்கெட் கொள்ளை நடக்குது. அது யாரும் கேட்குறதில்ல. அந்த சில்லறையை கொடுக்கறதுக்காக அலுப்புப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ரவுண்டாக ஆக்கிடுறாங்க. ஒரு ரூ. 7 டிக்கெட்டு, ரூ. 10 டிக்கெட்னாக்கா அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ரூ. 7 ரூ. 8 டிக்கெட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரூ. 10 போட்டு ரூ. 10 டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரும் கேட்குறதில்ல மேக்ஸிமம். ஒரு சிலர் கேட்டாக்கா அவங்களுக்கு கண்ட்ரைக்டர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா ரவுடியெல்லாம் தோற்று போயிடுவாங்க. நீ வா போ, என்ன பண்ணுவ, நீ யார்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சால் சொல்லிப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அது ப்ரைவேட்டு கண்ட்ராக்டர்கிட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், இது ஆர்டிஓவுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம், நீ போய் ஆர்டிஓ வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாங்க. தஞ்சாவூர் ஆர்டிஓ போய் பார்ப்போன்னு நான் ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணேன், பார்க்கவே முடியல. சரின்ட்டு ஒரு புகாரும் கொடுத்தேன், அதெல்லாம் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் கூட போய் கலெக்டரை பார்க்கலான்னு ஒரு பிரச்சனைக்கு போனால், ஒரு கலெக்டரை முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னு போனால் பார்க்க விடாமல் தடை பண்ணுறாங்க. பார்க்காதீங்க, பார்க்க முடியாது, மனுவை கொடுத்துட்டு போங்க, அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. எந்த மனு கொடுத்தாலும் அங்கே நடவடிக்கைலாம் ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னாக்கா, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் டிக்கெட்டு 5 கிலோமீட்டருக்கு ரூ. 10 டிக்கெட் வசூல் பண்ணாங்க. 10 கிலோமீட்டருக்கு ரூ. 10 தான் டிக்கெட்டு, 5 கிலோமீட்டருக்கு ரூ. 8 தான் டிக்கெட் போடுவாங்க. அதாவது தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் டு புது ரோடுக்கு ரூ. 8 தான் டிக்கெட்டு. ஆனால் நான் ஏறினது பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாந்தப்பிள்ளைட்டு ஸ்டாப்பு, அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் ஏறினேன். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர். டோட்டலாகவே இங்கே கல் ஊனி இருக்கிறது தஞ்சாவூர் 5 கிலோமீட்டர்னு தான். நான் அதில் கால்வாசி தூரம் வந்துட்டேன். அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க. 5 கிலோமீட்டருக்கு ரூ. 10 டிக்கெட் கேட்டாப்புல. நான் ரெகுலராக போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரூ. 8 தான் டிக்கெட் போடுவாங்க. அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போடுவாங்க. இந்த இடத்துல ஏறினதுனால இவர் ரூ. 10 போட்டதுனால நான் கேள்வி கேட்கவும் அவர் ரொம்ப திணறாக பேசினாப்புல. நான் கேட்டேன், ரூ. 8 டிக்கெட்டை எதுக்குண்ணே ரூ. 2 எதுக்குண்ணே ஏற்றி வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் நடத்துனார், பிச்சைக்காரன் கூட இந்த ரூ. 2 வாங்க மாட்டான், நீ என்ன ரூ. 2 என்னிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாரு. ரூ. டிக்கெட்டுக்கு ரூ. காசுக்காக பிரச்சனை போடலான்னு, நீங்கள் எதுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ தான் டிக்கெட்டுன்னு இருக்கையில் எதுக்கு நீங்கள் கூட வாங்குறீங்க, அதை தான் நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் என்ன சொல்கிறாப்புல, ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறாப்புல. நீங்கள் இறங்குற இடத்துக்கு ஸ்டாப்பு கிடையாது. அதாவது அந்த பில்லு போடுறாங்களே, அந்த அமௌண்ட் அடிக்கிறாங்களே, அந்த மிஷினில் வஸ்தாச்சாவடியோட ஸ்டாப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி பிரிவுசாலைங்கிற ஸ்டாப்பு மட்டும்தான் உண்டு. அந்த ஸ்டாப்பு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. நான் அதுக்கு கேட்டேன், அப்போ இந்த ஸ்டாப்பே இல்லைங்கையில் நீங்கள் ஏன் இங்கே நிப்பாட்டுறீங்க வண்டியை? அப்போ இங்கே மட்டும் வண்டியை நிப்பாட்டுவீங்க, ஆனால் இந்த ஸ்டாப்புக்கு நீங்கள் டிக்கெட் போட மாட்டிங்களா கம்மியா அப்படின்னு. அதாவது இந்த ரூ. 8 டிக்கெட் போடுறாங்களோ அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகிற தூரம் தான். அந்த ஸ்டேஜுக்கு உள்ள டிக்கெட் தான் இவங்க போடணும். ஆனால் இவங்க அந்த ஸ்டேஜை தாண்டி 3 கிலோமீட்டருக்கு உள்ள டிக்கெட்டை வசூல் பண்ணுறாங்க. இதை போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் அது டைம் கீப்பர்னு சொல்லுவாங்க, அந்த நடத்துனர்லாம் போயிட்டு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம், ரூ. 10 தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 நாள் போய் அவர்கிட்ட ரொம்ப முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் என் சூழ்நிலை கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலை ஆகிடுது. ஆர்டிஓ போய் பார்ப்போம், கலெக்டரை போய் பார்த்து அவங்க 2 பேர்ட்டையும் இது சொல்லுவோம். இது என்ன பொது விஷயம், அதாவது இவ்வளோ ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க, ரூ. 2 தாழ்ந்து பேசுகிறாங்க, கையை நீட்டி இங்கே வாங்கினேன்னு கூப்பிட்றதுக்கு என்னென்ன ரூ. 8 போட்டு ரூ. 10 போட்டிருக்கேன்னு கேட்குறது, கையை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் எப்படி நடந்துக்குவேன்னு தெரியாதுங்கிறாரு. அதாவது யதார்த்தமாக கூப்பிட்றேன், டிக்கெட்டை கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி பார்த்துட்டு கூப்பிட்றேன், இங்கே பாருங்கள் ரூ. 10 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய இவர் இல்லை, எல்லா கண்ட்ராக்டரும் நான் அது வீடியோவும் எடுத்தேன். எல்லாம் பேசுனதுக்கப்புறம் ஒரு வீடியோ, அவங்க 2 வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னாரு. அப்போ எந்த துணிச்சலில் ஒரு நடத்துனர், அதுவும் இது பர்மனெண்ட்டு கிடையாது, டெம்பரவரி ஸ்டாப்பு, அவ்வளோ துணிச்சலாக பேசுகிறாரு. ஒருத்தநாடு டிஎம்க்கு அவர் நம்பர் இருக்குது, அவருக்கு இன்சார்ஜ் இவர் தான், அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், இவங்க அப்படி பேசுகிறாங்க, இதுக்கு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. அவரும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு யாராவது, அதாவது வக்கீல் ரீதியாக யாராவது நல்லவங்க, அதாவது தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னாக்க தயவு செஞ்சு இதுக்கு உதவி பண்ணுங்கள். இதை தயவு செஞ்சு இதை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் மாதிரி பொதுநல சேவையில் ஏதாவது செய்யுங்க. அதாவது மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை,
தள்ளு வண்டி போட்டு இது வண்டிக்கார தெருவில் ஒருத்தர் பல வியாபாரம் பண்ணுறார், ரொம்ப முடியாதவர். அவர் அங்கே தான் ஏறுவார். அவர் ஒரு நாள் பேசுகிறாரு, 8 ரூபா போடுறீங்க 10 ரூபா போடுறீங்களேன்னு. அவர் அவ்வளோ மோசமாக பேசினாப்புல. அது மட்டும் இல்லை, கம்பி பாலம்னு, அதாவது தஞ்சாவூர்லேருந்து கம்பி பாலம் அந்த இறங்குற இடத்துக்கு 7 ரூபா தான் டிக்கெட்டு, 7 ரூபாய் 8 ரூபா தான் டிக்கெட்டு, அதுக்கும் 10 ரூபா தான் போடுறாங்க. இந்த மாதிரி நான் போவையில் வரையில் நிறையா பார்க்குறேன். அதனால அதை தட்டி கேட்போன்னு போனாக்க எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. முடிஞ்சால் யாராவது